எஸ் இல்லஸ்ட்ரேஷன் 1 இப்போ நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் பட்ஜெட்டிங் சிஏ ஃபைனல் capital budgeting. Illustration 1. Determine the NPV of the project of the following. Initial outlay of the project 40,000, annual revenues with inflation 30,000, annual cost excluding depreciation 10,000. So useful life 4 years, tax rate 50%, cost of capital is 10% including inflation premium and 12% cost of capital. Annual cash flow RCD 1 minus T plus D. இது ரொம்ப ஈஸி. PAT இது வந்து சிம்பிளா என்ன சொல்றோம்னா PAT plus depreciation. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு 30,000 ரூபாய் அப்படின்றது ரெவென்யூ, 10,000 ரூபான்றது செலவு. 30,000 மைனஸ் 10,000 மட்டும் எவ்வளவு? 20,000 ரூபாய். டெப்ரிசியேஷன் 10,000 ரூபாய். அப்போ 10,000 ரூபாய் தான் வந்து PAT. அகைன் டெப்ரிசியேஷன் என்ன செய்யணும்? கூட்டணும் 10,000 ரூபாய். அப்போ 20,000 ரூபாய். 10,000 ரூபாயில் என்ன இருக்குது? டேக்ஸ் இருக்குது. 50% டேக்ஸ் என்ன சொல்லிக்கிறோம்? 10,000 ரூபாய் 50% டேக்ஸ் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும்? 5,000 ரூபாய் தான். திருப்பி பேட்டு 15,000 ரூபாய். அதான் கால்குலேஷன் போட்டுருக்கோம். சரி, நாமினல் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு? அதோட இன்ஃப்ளேஷன் வச்சு இல்லையா? அப்போ உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் இயர் 15,000 ரூபாய், செகண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? 15,000 ரூபாயில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? 10% போடுறீங்க. ஸோ ப்ளஸ் 15,000, அப்போ 16,500. 16,500ல் நீங்கள் 15 ப்ளஸ் சரி 10% போடுறீங்க. ஸோ 1,500. அப்போ சரி 16,500 ரூபாய். 16,500ல் 10% போடுறீங்க. ப்ளஸ் 16,500. ஸோ 18,850. ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு வருஷமும் கேஷ் ஃப்ளோ வந்து என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்படின்னும் பொழுது அதோடைய என்பிவி இந்த 16,500 வந்து ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கிறது. அதோடைய ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோன்னா 1/1.12 ஃபர்ஸ்ட் இயர் 0.8928, செகண்ட் இயர் 0.7971. அப்போ தேர்ட் இயர் இப்படியே வந்துட்டு இருக்கு. இது எப்படி இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா 16,500 இன்டூ 8928. செக் பண்ணி பாருங்க. 16,500 இன்டூ 8928. அடுத்தது 18,150 இன்டூ 7971. 14,400. ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 57,369 ரூபா எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வந்துச்சு. ஆனால் நான் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 தான். இப்போ எனக்கு அப்ராக்சிமேட்லி எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது? 17,399 லார்ஜ் வந்துருக்கு. ரியல் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் இந்த ரியல் கேஷ் ஃப்ளோவை எடுத்து போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இது வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்லலாம். பட் இந்த ஃபார்முலா வைஸ் சொல்கிறோம். அதாவது ரியல் டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறது 17,639 சரியான ஆன்சர்ஸ். இங்கே ரியல் டிஸ்கவுண்ட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். இந்த அவன் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்து போடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக விளங்கும். ஈஸியாக விளங்கும். ரியல் கேஷ் ஃப்ளோவோட ஃபார்முலா 1.182 இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லித்தரேன். நல்லா கவனிக்கணும். ரியல் டிஸ்கவுண்ட் ரேட் அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னா வெரி சிம்பிள். 1 + நாமினல் ரேட் + இன்ஃப்ளேஷன் ரேட் -1. அப்போ நாமினல் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 12 டிஸ்கவுண்ட். இன்ஃப்ளேஷன் 10% -1. இப்போ 1.12 1.1 அப்போ இல்லையா? இப்போ 1.12 ÷ 1.12
மைனஸ் 1 இன்ட்டு 100. அப்போ 1.8% இன்ட்டு 2 கூட வச்சுக்கலாம். சரி, இந்த 1.82 போட்டால் வந்துருமா ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்தா யூஸ்வலி வில் கெட் அன் ஆன்சர்ஸ். எப்படி சார்னா அப்போ கேஷ்ஃப்ளோ வந்து 15,000, அதுக்கு இன்ஃப்ளேஷன் சேர்த்த தேவை இல்லை. இப்படி இன்ஃப்ளேஷன் நீங்கள் சேர்த்தனாலும் அப்படியே வந்துடும். எப்படி நம்ம பார்க்க போகிறோம். 15,000 இப்போ இதோடைய 1.82 உடைய 4 இயர்ஸுக்கு இன்ட்டு 1.82 ஃபார் 4 இயர்ஸ் 1 டிவைட் பை அப்போ 1 டிவைட் பை 1.82 by 100 ப்ளஸ் 1. அப்போ எப்படி போகணும்னா 15,000 இன்ட்டு 1 டிவைட் பை 1.0182 ஃபார் 4 இயர்ஸ். அப்போ 1 டிவைட் பை 1.0182 1. புரியுதுங்களா? இது ஏன் போகிறது? 1 டிவைட் பை 1.0182 1 2 3 4 அது கிராண்ட் ரூட்டில் போட்டோம்னா 3.82 வரும். 15,000 57,367. அப்போ இது வந்துடும் 57,367 மைனஸ் 40,000 மைனஸ் 40,000 17,367 17,367. இந்த டிஸ்கவுண்டிங் ரியல் டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. என்ன டிஸ்கவுண்டிங் ரியல் டிஸ்கவுண்டிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா 1 + டிஸ்கவுண்டிங் ரேட் டிவைட் பை 1 + இன்ஃப்ளேஷன் ரேட். இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. யூ வில் கெட் அன் ஆன்சர் வெரி ஈஸி. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ 15,000 ரூபா, இன்ஃப்ளேஷன் சேர்த்து நாமினல் சிஎஃப் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தா இந்த அமௌண்ட் வந்துடும். இப்போ ரியல் கேஷ் ஃப்ளோ வந்து 1.82 பண்ணினாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நம்ம அப்படியும் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் சேர்த்து போட்டாலும் ஒரு ஆன்சர் வருது. இன்ஃப்ளேஷன் சேர்த்ததுக்கு பதில் இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணாலும் வில் கெட் த சேம் ஆன்சர்ஸ். தேங்க்யூ.